அதாவது யார் வேணாலும் கட்சி தொடங்கலாம், யார் வேணாலும் மாநாடு போடலாம். ஆனால் மாநாட்டில் என்ன பேசணும், எப்படி பேசணும் அப்படின்றது ஒரு வரைமுறை இருக்குது, வரையறை இருக்குது. அவர் மீது நம்பிக்கை வருவதற்கு அவர் பேசுவதில் யாருக்கும் எந்த விதமான வருத்தம் இல்லை. ஆனால் மற்றவர்களை தாழ்த்தி ஏதோ தான் மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டை காக்க பிறந்த அவதார புருஷர் போல அவருடைய பேச்சு இருந்தால் அதை மக்களே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நேற்று மாநாடு போட்ட அன்பு சகோதரர் அவர்களுடைய அரசியல் ஆசான் யார் என்றே தெரியவில்லை. பேரறிஞர் அண்ணாவை அவர் வைத்திருக்கிறார், புரட்சித் தலைவரை வைத்திருக்கிறார். கட்சி தொடங்குபவர்களெல்லாம் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் தவிர்த்து விட்டு தொடங்க முடியாதா என்ற நிலையிலே தான் இன்றைக்கு இருக்கிற எல்லா கட்சிகளும் இருக்கிறது. அவர் கேட்ட கேள்வி, நீங்கள் முக்கியமான கேள்வி, அதிமுக யார் கையிலே இருக்கிறது என்று கேட்கிறார். அவருக்கு சந்தேகமே வேண்டாம். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையின் வழிகாட்டுதலே தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தது, கடந்த சட்டமன்ற தேர்தலை சந்தித்தது, வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக இன்றைக்கு நம்முடைய தேசிய கட்சியினுடைய மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களே முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடியாரை முன்னிறுத்தி நாங்கள் களம் காண்போம் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் அவருக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். உலகமே சொல்லுகிற அந்த செய்தி அவருக்கு தெரியவில்லை என்று சொன்னால் அவர் எந்த உலகத்திலே இருக்கிறார் என்று நமக்கு தெரியவில்லை. அவரோட பேச்சில் ஒரு முதிர்ச்சியற்ற தன்மையை நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்றாரு. அப்பனா அவரோட கொள்கை எதுன்னு சொல்லல. கொள்கை எதிரி பாஜக, உங்க கொள்கை தான் என்ன? கரோனா நேரத்தில் மரியாதைக்குரிய பிரதமர் இல்லைன்னா அவருக்கு கூட வேக்சினேஷன் கிடைச்சிருக்காது. மரியாதைக்குரிய பிரதமர் இல்லை என்றால் விஜய்க்கு கூட தடுப்பூசி கிடைச்சிருக்காது. தாமரை இலையில தண்ணி ஒட்ட வேண்டாம். தாமரை தண்ணியில வளரப்போகுது, மலரப்போகுது. இலை அந்த தாமரை இலையில ஏன் ஒட்டணும்? அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. தாமரை தண்ணியில வளரப்போகுது, மலரப்போகுது. எல்லாரும் ஆச்சரியப்படும் அளவிற்கு மலரப்போகுது. அதை தம்பி விஜயும் பார்க்க தான் போறார். வசனம் எழுதி கொடுத்தவர் அங்கிள் மிஸ்டர் பிஎம் அப்படின்னு கொடுத்தாரு. திடீர்னு கத்துறாரு, திடீர்னு குறைக்கிறாரு. ஆச்சரியமா இருக்கு. பயந்துட்டேன். திடீர்னு நடத்தையே காட்டுவோம் அப்படின்னு அப்புறம் திடீர் குறைக்கிறாரு. பாஜக கூட்டணி பொருந்தா கூட்டணி அப்படின்னு இல்ல, அது பொருந்தா கூட்டணியா பொருந்துற கூட்டணி அவருக்கு என்னப்பா தெரியும்? எத்தனை நாள் அரசியலை அவர் பின்பற்றி இருக்கிறார், அரசியல் ஞானம் பெற்று இருக்கிறார். அவர் அரசியல் ஞானம் இல்லைன்றதுக்கு கச்சத்தீவை பத்தி சொல்றதே ஒரு உதாரணம். அது மட்டும் இல்ல, அரசியல் ஞானம் சுற்றிலும் இல்லைன்றதுக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் என்ன செய்யறாருன்னு கேட்கிறாரு. இன்னைக்கு அவங்க பிலிம் இண்டஸ்ட்ரி வளர்ந்துருக்கிறதுக்கு காரணம் பாரத பிரதமர் தான். ஒரு கொடி நட முடியும், ஒரு கொடியை ஒழுங்கா நட முடிஞ்சுதா? ஒரு மாநாட்டை ஒழுங்கா நடத்த முடிஞ்சுதா? ஒரு முறையே இல்லாமல் ஒரு மாநாட்டை ஒழுங்கா நடத்த முடியாதவங்க எப்படி ஒரு ஆட்சியை நடத்துவீங்க? 1.5 ஆண்டுகளுக்கு மேலாகிறது அவர் கட்சி தொடங்கி. இதுவரையிலும் அவர் பல தேர்தல்களை சந்தித்திருக்க முடியும். விக்கிரவாண்டியில் நம்மை நிரூபித்தோம், புஷி ஆனந்த் சொல்கிறார். விக்கிரவாண்டியில் வட மாவட்டத்தில் நிரூபித்தோம், தென் மாவட்டங்கள் எல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னாங்க, இப்போ தென் மாவட்டத்தில் நிரூபித்து விட்டோம் அப்படின்னு சொல்கிறார். மாநாடு போடுவதும் கூட்டம் காட்டுவதும் மட்டும்தான் அரசியலில் நிரூபிப்பது என்றால் எல்லா கட்சிகளாலேயும் இந்த வார்த்தையை சொல்ல முடியும். ஆனால் ஒரு கட்சியை மதிப்பீடு செய்வது அந்த கட்சி தேர்தலை சந்தித்ததை வைத்துத்தான் மதிப்பீடு செய்வார்கள். அந்த கட்சி வாங்கிய வாக்குகளின் அடிப்படையில் தான் மதிப்பீடு செய்வார்கள். அந்த அடிப்படையில் பார்த்தா விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் வந்துச்சு, ஈரோட்டில் இடைத்தேர்தல் வந்துச்சு, 40 தொகுதிகள்லையும் நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு. எந்த தேர்தலையும் விஜய் சந்திக்கவில்லை. அவர் அந்த தேர்தல்களை சந்தித்திருந்தால் அவருடைய வலிமை என்ன என்று வெளிப்பட்டிருக்கும். அந்த வலிமையின் அடிப்படையில் அவர் மதிப்பிடப்பட்டிருக்கார். அதுக்கான வாய்ப்பையே அவர் தரல. ஒன்று. அதுக்கப்புறம் முதல் மாநாட்டிலேயே வாங்க எல்லாரும் என் பின்னால் அணிதிரளுங்கள், நான் ஆட்சியில் பங்கு தருகிறேன் என்றெல்லாம் சொல்லி பார்த்தார். இந்த நிமிடம் வரை 2வது மாநாடுக்கு கூட அவர் மேடை ஏறிட்டார். ஆனால் தாவேக்காவை தவிர 2வது ஒரு கட்சி அவரோட சேரலை, இன்னொரு கட்சி அவர் கூட சேரலை, இன்னொரு தலைவர் அவர் கூட போய் கைகோர்க்கலை. வடமாநிலத்தில் இருந்து அழைத்து வரப்பட்ட பிரசாந்த் கிஷோர் அவரோட நாங்கள் கூட்டணி, அவர் எங்களுக்கு தேர்தல் வியூகங்களை வகுக்க போகிறாருன்னாங்க. அவரும் பாதியில் போயிட்டார். அவர் ஏன் போனார், எதுக்கு வந்தார், எதுக்கு போனார், எதுவும் தெளிவில்லை. மக்களை சந்திக்க போகிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் இதுவரைக்கும் பத்திரிகையாளர்களை கூட அவர் சந்திக்காமல் இருக்கிறார். பத்திரிகையாளர்களை, மக்களின் குரலாக ஒலிக்கக்கூடிய பத்திரிகையாளர்களை சந்திக்காத தலைவராக, மோடியின்
வழித்தோன்றலாக வாரிசாக அந்த விஷயத்தில் இருக்கிறார். மோடியும் சந்திக்க மாட்டார், இவரும் சந்திக்க மறுக்கிறார். பத்திரிகையாளர்களை சந்திக்காத, கேள்விகளை எதிர்கொள்ளாதவர் எப்படி தலைவராக இருக்க முடியும்? அவ்வப்போது நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு களத்துக்கு போகாதவர் எப்படி தலைவராக இருக்க முடியும்? அவ்வப்போது நடக்கக்கூடிய சமூக பிரச்சனைகளில் கருத்து சொல்லாதவர் எப்படி தலைவராக இருக்க முடியும்? மக்கள் போராட்டத்தை முன்னின்று வழிநடத்தாதவர் எப்படி தலைவராக இருக்க முடியும்? போராடும் மக்களை தன் வீட்டுக்கு வர வைத்து பார்ப்பவர் எப்படி தலைவராக இருக்க முடியும்? அப்போ பல கேள்விகள் இருக்கிறது. 9 மாதங்களுக்கு முன்னால் தான் ஒரு மாநாட்டை போட்டார். உடனடியாக இன்னொரு மாநாட்டை எந்த கருப்பொருளும் இல்லாமலேயே போட வேண்டிய நெருக்கடி அவருக்கு ஏற்பட்டிருக்குது. ஒரு பொருளோடு இப்போ சட்டத்தை திருத்திட்டாங்க, இப்படி ஒரு பதவி பறிப்பு மசோதா கொண்டு வந்துட்டாங்க, வக்ஃபு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராகவே எல்லாம் நடக்குது, ஓட்டு திருட்டு பண்ணிட்டாங்க, இப்படியெல்லாம் நடக்குது, இதையெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணி நான் மாநாடு போட போகிறேன் அப்படின்னு ஒரு கருப்பொருளை முன்வைத்து அவர் போட்டிருக்கலாம். ஆனால் அது எதுவும் இல்லை. சில தீர்மானங்களை போட்டிருக்காரே தவிர அதை தாண்டி அந்த மாநாட்டின் நோக்கம் என்னன்னு ஒன்றும் அவரால் சொல்ல முடியல. அப்போது சோர்ந்து போனவர்களை மீண்டும் நாங்கள் கட்சியாக தான் இருக்கோம், நம்ம தேர்தலில் போட்டியிட போகிறோம் அப்படின்னு செய்தி சொல்லி அனுப்ப வேண்டிய ஒரு தேவை அவருக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால் இந்த மாநாட்டை கூட்டியிருக்காரு. இப்பவும் போய் மீண்டும் பனையூரில் முடங்கிட்டார்னா தேர்தல் நெருக்கத்தில் இன்னும் அடுத்த 6 மாதத்தில் இன்னொரு மாநாடு போட வேண்டிய தேவை அவருக்கு ஏற்படும். அதாவது எல்லாராலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆகிட முடியாது, எல்லாராலும் இதே புரட்சித் தலைவி அம்மா ஆகிட முடியாது. ஸோ உலகத்துக்கே ஒரு புரட்சித் தலைவர், உலகத்துக்கே ஒரு புரட்சித் தலைவி அம்மா, உலகத்துக்கே ஒரு பேரறிஞர் அண்ணா தான். எனவே ஒரு தேர்தல் யுக்தி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இரட்டைலைக்கு போட்ட கை ஒரு காலம் வேறு எங்கேயுமே அந்த வாக்குகள் போகாது. அதனால் எங்கள் தலைவர் பேர் சொல்லாமல் யார் அரசியல் பண்ண முடியாது, அதாவது எம்ஜிஆர் பேர் சொல்லாமல். ஆனால் அது உங்களுக்கு வாக்குகளாக வரனா கண்டிப்பாக வாக்குகளாக வராது. அது மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன். அது அதிமுக ஓட்டுன்றது, ரெட்டை ஓட்டுன்றது காலங்காலமாக அந்த கைகள் அதுக்கு தான் போகும். அதில் யார் புரட்சி தலைவர் படத்தை போட்டாலும் சரி, நாங்கள் தான் புரட்சி தலைவர் மாதிரி இருக்கோம், புரட்சி தலைவர் சொன்னாலும் சரி, மக்கள் ஒருபோது ஏற்றுக்க மாட்டாங்க. அது தேர்தல் யுக்தியாகத்தான் நிச்சயமாக வாக்குகள் பெறுகின்ற ஒரு யுக்தியாகத்தான் நிச்சயமாக கருதுவாங்க. கண்டிப்பாக வாக்குகள் அதனால் பெற முடியாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.